கண்ணாடி ஃபிட்டிங் வேலை துவங்கி நடந்து கொண்டிருக்குது. ஸோ நேற்றைய தினம் வந்து ஓரளவாக நடந்தது. அதே மாதிரிக்கு இன்றைய தினம் வந்து கண்ணாடி ஃபிட்டிங் வேலை தான் நடக்க போகுது. உங்களை பற்றி போல்றது காணவே இன்னும் போல்றேன்னா சொல்லுங்க, அப்படிங்கிற ஃபோன் பண்ணு வேண்டாம் வேணாம். ஒன்றும் யோசிக்கிறேன், நான் விட மாட்டேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நேரம் வந்து 11 மணி ஆகுது. ஸோ இந்த போனிக்கு லாஸ்ட் போட்டு 2 போட்டு விட்டுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். மீண்டும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வழமை போல் எங்களுடைய கடைக்குள்ளே தான் நிற்கிறோம். ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக கடை சம்பந்தமான வீடியோவிலே பார்த்து கொண்டு வாரீங்க. அதாவது வந்து கடைக்குள்ளே என்னென்ன மாதிரி வேலை திட்டங்கள் நடக்கின்றதே காணொலியாக பதிவு செய்து கொண்டு வரோம். அதே மாதிரிக்கு இன்றைய தினம் வந்து கடைக்குள்ளான வேலை தான் வீடியோவாக பதிவு செய்ய போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடி ஃபிட்டிங் வேலை துவங்கி நடந்து கொண்டிருக்குது. ஸோ நேற்றைய தினம் வந்து ஓரளவாக நடந்தது. அதே மாதிரிக்கு இன்றைய தினம் வந்து கண்ணாடி ஃபிட்டிங் வேலை தான் நடக்க போகுது. அதாவது வந்து உள்ளுக்குள்ளான கண்ணாடி ஃபிட்டிங் வேலையெல்லாம் நேற்றைய தினம் அதாவது வந்து பட்டங்கள் எல்லாம் ஒட்டி இந்த பிரேம் மாதிரி எல்லாம் செய்தாச்சு. இனி வந்து இதுக்கு கண்ணாடி போடுற வேலை மட்டும்தான். அதே மாதிரிக்கு வெளியாலையும் வந்து கண்ணாடி ஃபிட்டிங் செய்ய போகிறோம். அப்போ அந்த வேலை திட்டமும் இன்றைக்கு இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி இந்த கடை வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிக்கு தான் நீங்கள் நேற்றைய தினம் காணொலி பார்த்துருப்பீர்கள். நேற்றைய தினமும் காணொலி பார்த்துருப்பீர்கள். அதாவது வந்து பெட்ராவில் போய் கடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்து நாங்கள். ஆனால் என்ன பொருட்கள் ஏது பொருட்கள்னு சொல்லி காணொலியில் நாங்கள் அதை வந்து தெரியப்படுத்தல. கட்டாயம் இன்னொரு காணொலியில் அதை வந்து நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஸோ 2,70,70,000 பொருட்கள் எடுத்து நாங்கள் ஸோ அது என்ன மாதிரி பொருட்கள், எப்படியான பொருட்கள், என்ன தேவைக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்துனாங்கன்றதை இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களுக்கு காட்டுவோம். இப்போ வாங்க நாங்கள் எங்களுடைய காணொலிக்குள் போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐந்து படத்தில் வந்து ஒரு இது என்னென்னு சொல்கிறேன் நிச்சர் கண்ணாடி ஷோகேஸ் ஃப்ரேம். கண்ணாடி ஷோகேஸ் ஃப்ரேம் இங்கே நடந்து முடிஞ்சது உண்டு. அது நடந்த குறை இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி கண்ணாடி போட்டால் சரி. இங்கே பொஸ்ஸா வந்துட்டார். பொஸ்ஸா வந்து விடிய வெள்ளன்னா 12 மணிக்கு வந்துட்டார் வேலைக்கு. அப்போ அவருக்கு இனி ஒரே வேலையாக தான் இருக்கு வேணே. ஏன்டா அவர் வந்து இந்த நேரத்தை கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கூட. எப்படியா இருந்தாலும் யார் போய் வீட்டை எழுப்பினாலோ இல்லாட்டி கதவை தட்டினாலோ எப்படியா இருந்தாலும் ஒரு 11-11:30க்குள்ளே வேலைக்கு வந்துடுவார். ஏன்டா அவருக்கு வந்து அந்த வேலைக்கு போய் வேலை செய்யணுமன்றதில் சரியான ஒரு கவனமாக இருப்பார். ஆனால் வந்தாருன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இல்லை. ஆனால் நினைச்சார் காணுமா உங்களை பற்றி போல்றது காணவே இன்னும் போல்றேன்னா சொல்லுங்க, அப்படிங்கிற ஃபோன் பண்ணு வேண்டாம் வேணாம். வெயிலும் வந்து அப்படித்தான் வெயில் ஒரு அமுக்கமான வெக்கையாக இருக்கு. நினைச்சேன் வெயில் ஐயா நடந்து போகிறார். ஸோ யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். சொல்லுவாங்க இந்த காவோல குருத்தோலை சிகிச்சைகளையா ஐயா நடந்து போக ஐயா இந்த மண்டையில் பாட்டு வெயில் தெறிக்கிட்டு ஒரு பக்கத்தால் அங்கே எப்படி இருக்குமேண்ணா தொப்பிலாம் போகிறார் ஐயா. அப்புறம் நீங்கள் நினைப்பீங்க நீங்களும் ஒரு நேரம் இப்படி ஒரு மொட்டை ஒன்று விழத்தான போகுது உங்களுக்கும் அப்போ தெரியுமான்னு சொல்லி. ஏன்னா விழாதோ என்னை விழுகிற வயசு வரைக்கும் நாங்கள் இருக்க மாட்டோம் போல இது. ஏன்னா நீ எப்படி ஒரு 40 தாண்டுறீங்க ஐயா. நான் கடைசி ஒரு 38-37 40 முடிச்சுட்டேன். நீ ஆள் வர ரொம்ப நசிஞ்சு போயிருக்கிற இல்லோ. ஓகே, அப்போ நாங்கள் அடுத்த இடமா என்ன வேலை திட்டம் நடக்கின்றதை பார்ப்போம்.
சரி ஓகே இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் கபட்டுக்கான ஃபிட்டிங்கெல்லாம் அடித்தாச்சு. இப்போ வந்து வெளியே முன்னாடி நடத்துக்கிறோம். ஸோ நம்ம வெளியில் எல்லாம் அடிச்சுட்டாங்க. எதை பிடிக்க நினைச்சது முன்னாடி அடிக்கிறதோ பிடிக்கிறதோ வடிவில் வந்து கருத்து கலருங்க. அதே உள்ளது இந்த வயருக்கு எதுவும் இன்னொரு உள்ள காட்டியோடா வயர்ல பெரிய அவங்க போட்ட லைன்ல சொல்லுவாங்க இந்த பிளேட்ட நாங்க வேண்ட காட்டி மாட்டோம். வேண்டில மட்டும் பழைய இரும்பி ஓட்டுறது பழைய இயக்கத்தை போடுறது வேலை செய்யல. அது என்ன முடியாது இதெல்லாம் காட்டாது. இவர வாங்காட்ட நேசமணி இப்ப எதிரி வேலை வட்டியில இப்பதான் நீங்க இப்ப எவ்வளவு போனி ஆரம்பிச்சு இதோட கண்ணோட வேலை ஆயிட்டாரு வேலையை கூப்பிடப்பட்டேன் செய்ய மாட்டாங்க.
அந்த ரூல்ஸ் உடைக்கிறது எல்லாரும் மாற்றி கொண்டு ரைட் சரியா முன்னாடி இப்ப வச்சு பார்க்காது வச்சு பேச வச்சுதானே பார்ப்போம் அப்ப வெட்டையை அடிச்சு போட்டு பின்னாடி வச்சு பார்ப்பேன் அடிச்சு எல்லாத்தையும் சேரி போட்டு ஆனா அந்த கருத்தை புக்கு வர படிவா கிடக்கு தெய்வம் கரெக்டா இருக்கு ஓகே அப்ப நாங்கள் அடுத்த படம் கூட்டிட்டு போறோம் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லா ஃபிட்டிங் ஃப்ரேம் வந்து அடிச்சாச்சு ஸோ இதில் வந்து பாருங்கள் கீழே ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுக்கான ஃப்ரேம் அதே நிச்சயம் போனிக்கு லாஸ்ட் போட்டு 2 மட்டும் போட்டுறேன் ஸோ டக்குண்டு வெல்டிங் வேலை செய்யறது அக்காண்ட அப்படின்னாரு இப்போ அவனையும் கூப்பிட்டான் அப்போ அவனோட வேலை ஆறுல போனதான் தான் அக்காண்ட போட்டார் முடிச்சாச்சு இல்லாட்டி இதுக்கு வந்து நிற்க தாஞ்சே இருக்கும் மேனிக்கு ஏற்கனவே நேரம் இல்லாமல் தெரியுது कितने रियल फोटो सामान
காசு வந்துட்டு போனோம். என்ன கொடுப்போம்னா என்ன ரெடி பண்ண கொடுப்போம். போட்டெல்லாம் ஃபிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நேரம் வந்து 11 மணி ஆகுது. ஸோ இந்த நேரம் கூட கடைக்குள்ள வேலை நடந்தோம்னா இருக்குது. அதாவது வந்து வெளியே கண்ணாடி அடிக்க சொல்லியிருந்தாங்களான்னா இப்போ அதுக்கான ஃப்ரேம் எல்லாம் போட்டு கண்ணாடியுமே ஒட்டி கொண்டு வந்துடும். கண்ணாடியில் காட்ட எவ்வளோ நடக்கிறது அதாவது வந்து உண்மைக்குமே வந்து இரவு நேரம் தான் இந்த வேலையை செய்யணும் மட்டும் இருந்தாங்க. அதாவது வந்து கண்ணாடி வேலை வந்து வெளியில போட்டப்புறம் அப்ப இரவு நேரம் தான் போட்டோம்னு சொல்லி இருந்தாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரியே டைம் அமைஞ்சிட்டேன். ஸோ கண்ணாடி எல்லாம் போய் நெல்லியடியில வட்டி கட்டி கொண்டு வரவே சரியா லேட் ஆயிட்டு சரியா எதிர்பார்க்க கையெல்லாம் உப்பு பழந்து கூட இருக்குது. ஏன்னா அப்படி வேறு வேலை ஆனா நிச்சயம் உங்களுள்ள நல்ல மனம் வேற வேற கண்ணாடி வரட்ட தூக்க வீட்டை போறன்னு என்ன வேலை முடிப்பு கடை திறப்பியோ அங்கள் படுது. வேற வாழ்க்கை துணைவி ஒரே இந்த உமா துண்டு கடைக்கே ஒரே வேலை வேலை போய் நிக்கிறீங்களா? கொத்து சாப்பிடுனா குனிய மாட்டோம் படியா குனிஞ்சு ஒட்ட கையால தூக்குறோம். அப்படியே புரியா ஒன்றும் யோசிக்காத. நான் விட மாட்டேன் கேஸ்ல உயிரே நான் விட மாட்டேன். அப்படி இப்படி கை மாத்திரம் கை மாத்திரத்துல ஒட்டுதுடா வெட்டுந்தான் அதான் சரக்க விடுறா சரக்குன்னா கை சரி ஒரே காலத்துக்கு தான் தரலாம் ஏட்டு சொட்டு இது என்ன இது சுச்சாக்கிட்டா குட்டியோ மக்களை யாரும் போய்க்காதீங்க இல்லாம ஒரு ஜோக் தானே. அதுதான் சொல்லிச்சு வெள்ளை கண்ணாடி தான் போடணும். ஏன் சொல்லுவா போனது வெள்ளை கண்ணாடி என்னன்னா உள்ளுக்கு இருக்கிற ஆக்களை தெரியுமா உள்ள என்ன வெளியில போறாங்க பாக்கலாம் அதுதான் அனுபவ பொங்கல். எனக்கு தெரியா உண்ட ஆனா இரவு நேரம் வேலை செய்ய ஒரு மந்தமா கிடக்கு. வெளியே வந்து 6 மணிக்கு ஏஞ்சமான்ற நேசரிக்கு வரட்டான் சிரமதான் 3 மணிக்கு போய் 5 மணிக்கு வந்தனால என்ன சிரமம் தெரியுது. டீச்சர்கிட்ட சொல்லி போட்டு தான் பண்ணேன். நம்ம போய் போதுமா வேலை செய்து போட்டு அதானே வாழதான் கிடக்கு. இப்படி தானே சரக்கு நம்மளை மஜ்னு அம்மா சொல்ற போடா திருப்பு காட்டாரு இது கண்ணாடியை வளர்த்திச்சுன்னா கை விலர் போயிடும். என்ன பிடிக்கிறேன் அதை பிடிச்சிரு நீ
நீங்க கஷ்டப்படுறீங்களான்னு சரி ஓகே பரவாயில்ல வீடியோ எடுக்கிறத கூப்பிட்டா முடியுது நல்லா போடுதா கொஞ்சம் உடனடியாக செலவு முடியுது அதை நல்லா தான் தெரியுது கட்ட போகிறேன் ஓகே அப்போ மக்களே நாங்கள் இதை போட்டுட்டு வீடியோ தொடருவோமே ராவண்டி வெளிச்சம் மாட்டு பாட்டு இல்லை அவனால வெட்டிக்கு அடிக்கிறான்டா அதையாவது வெட்டி அடிக்கிறாங்க மற்றவங்க வந்து இப்படி தான் ஒர்க் பண்ண உடனே ஒன்று வந்து துன்பத்து அடிய போய் சரி ஓகே எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சு போட்டு அடுத்த கட்ட வேலையை பார்ப்போமா